விபூதி போடுறோம். இது வந்து சுடுகாடு சாம்பை உன்னுடைய ஏவலில் நம்ம எடுத்துட்டோம். விபூதிகளை மறைச்சி வச்சுட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், லெமனை கட்டுறேன். லெமனை கட் பண்ணிட்டு உங்களை ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி விபூதி எடுக்கிறேன். விபூதி எடுத்துட்டு அப்படி சாமி கும்பிட்றோம். அப்படி அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல் ஆகப்பட்டது ஃபயர் ஆகிடும். ஃபயர் ஆகி இந்த சூடத்தில் நல்லா ஃபுல்லாக இதாகிடும். ஐயா வணக்கம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? சிவகங்கையிலேருந்து. சிவகங்கையிலேருந்து. என்ன விஷயம் ஐயா பார்க்க வந்திருக்கீங்க? உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சகலமாக இருக்கு. வீட்லேயும் உடம்பு சரியில்லை. சரி. பார்த்த இடத்துல பூரானே சூனியம் இருக்குன்னு இருக்காங்க. அதனால உங்களை பார்க்க இந்த விழிப்புணர்வான வீடியோவில் இன்றைக்கி என்னென்ன விஷயங்களை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மக்கள் அதிகமாக சூனிய பாதிப்பு இருக்குது, எனக்கு மாந்திரிய பாதிப்பு இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவங்க அதிகமாக ஏமாறக்கூடிய வாதமாக இருக்குது. அப்போ இந்த அஷ்டகர்மத்திலேருந்து மாந்திரியத்தில் எப்படி இந்த சூனியங்கள்லாம் சரி பண்ணக்கூடியது இருக்குது என்ன இருக்குன்னு பார்த்து சித்து வேலைகளில் நிறையா காட்டி நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. அதாவது மந்திர தந்திர வேலைகள் நிறையா இருக்குது. அப்போ அந்த மந்திர தந்திர வேலையை இன்றைக்கி நிறையா பேர் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இதில் எப்படி மக்கள் ஏமாறுறாங்க அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நம்ம இதை இன்றைக்கி நம்ம பதிவு பண்ணுறோம். இது யாருடைய மனதை புண்படுத்துறதுக்காக கிடையாது, ஒரு மக்களுக்கு ஒரு நன்மைக்காகவும் மக்கள் ஒரு இதெல்லாம் தெரிஞ்சு நேர்மையான முறையில் அந்த பிரச்சனைகள் இருந்தால் நேர்மையான ஒரு மாந்திரியை சந்தித்து அதுக்குண்டான நிவர்த்தியில் நீங்கள் தேடிக்கிறணும். இந்த அஷ்டகர்மத்து பண்ணக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா வசியம், மோகனம், ஆக்கர்ஷணம், தம்பனம், வித்வேசனம், பேதனம், மாரணம் சொல்லக்கூடிய இந்த 8 கர்மமான வேலைகள் இருக்குது. இந்த 8 கர்மத்துக்கான வேலைகள் எப்படி செய்யணும், இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது, ஒரு மனிதருக்கு இந்த மாதிரி இடையூறுகள் இருந்தால் அதுக்குண்டான என்னென்ன பரிகாரங்கள் முறைகள் இருக்குது, பூஜை முறைகள் இருக்குது. ஒருத்தருக்கு சூனியம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு போய் முதல்ல எப்படி பார்க்கணும், அதை எப்படி அவங்க சரி பண்ணணும் அப்படின்றத முதல்லலாம் பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய சூனியம் இருக்குது அப்படின்னா உடனே போய் ஒருத்தருக்கு போய் நம்ம டக்குன்னு போய் சூனியம் எடுக்க முடியும்னு போக முடியாது. அதுக்குன்னு சில முறைகள் நம்ம குருக்கிட்ட உத்தரவு கேட்கணும். நம்மளுடைய உபாசன தெய்வங்கள் காளி, இந்த மாதிரி பைரவர், வராகி, இந்த மாதிரி கணபதி, இந்த மாதிரி தெய்வங்கள்ட்ட நம்ம உத்தரவு வாங்கி தான் அவங்கள்ட்ட போய் அதை சரி பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு சூனியம் போய் அவங்க வீட்டில் எதையும் வச்சுதான் அந்த தகடு மூலியமாக தான் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் சூனியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டா அவருடைய பேர், அவங்க அம்மா பேர், அவருடைய உடைமைகள், அதாவது காலடி மண், முடி, துணி, இந்த மாதிரி உடைமைகள் வச்சு அவங்களுடைய போட்டா வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி முறைகளை வச்சு பண்ண முடியும். தவிர மற்றபடி வெறும் போட்டா வச்சா ஒருத்தருக்கு மாந்திரியத்தை சரி பண்ண முடியும், சூனியத்தை பண்ண முடியும், வசியம் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் நினச்சா அது நடக்காத ஒரு காரியமாக இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு முழுக்க அங்கே சில பூஜைகள் பண்ணும்போது அது நம்மளுடைய இடத்துலையும் பண்ண முடியும். இல்லை அவங்க வீட்லேயும் போய் பண்ணும்பொழுது அங்கே போடக்கூடிய அந்த காளிக்கு உண்டான படையல் போடும்போது அந்த படையலில் போட்டுக்கொண்டு அந்த தெய்வம் அந்த இடத்துக்கு வரும்போது அங்கே என்ன இருக்கோ அனைத்தையுமே அந்த படையலுக்கு வசியமாகி அதை சாப்பிடும் பொழுது அது நம்ம கேட்குற வரத்தை கொடுத்தாகணும். அப்போ அந்த வரத்தை கொடுக்கணுன்ற போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூனியங்கள், அந்த தெய்வங்கள் வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சூனியமாகப்பட்டது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த விட்டு வெளியேறும். தவிர ஒரு வீட்லேயும் கொண்டு ஒரு மனிதர் ஒரு தகடு வைக்க விடுறேன், அதை விடுறேன், வீட்டில் 10 தகடு எடுத்தேன், 20 தகடு எடுத்தேன், 30 தகடு எடுத்தேன், அவன் அப்படி எடுத்தேன் இப்படி எடுத்துன்றத நிறையா விஷயங்கள் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் நிறையா காணொலியில் பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரிலாம் முறைகள் கிடையாது. ஒருத்தர் சூனியம் வைக்கணும்னு சொன்னால் சில முறைகள் அச்சரங்கள் போட்டு உங்களுடைய உடைமைகளை வைத்து மயானத்தில் வைக்கலாம். இல்லை சில எட்டி மரங்கள், இந்த மாதிரி நீர் ஸ்தலங்களில், தண்ணி ஸ்தலங்களில், இந்த மாதிரி கல்வி, இந்த மாதிரி இதுகளில் தாந்திரிய முறையில் அந்த இதுகளில் கொண்டு போய் அந்த மரங்களில் அந்த மாதிரி ஸ்தம்பலை அந்த மற்ற எந்திரங்களை ஸ்தபிக்கும் பொழுது, முச்சந்தி பாதையிலையோ இந்த மாதிரி இடங்களில் தவிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வத்தை வெளியெடுத்து ஒரு மனிதனை தெய்வம் கட்டுறேன் அப்படின்னா தெய்வத்தை முழுமையாக கட்ட முடியாது. ஒரு தெய்வத்தை முழுமையாக கட்ட முடியாது. ஆனால் உங்களுக்கு அந்த தெய்வம் வராத அளவுக்கு அவங்க ஸ்டாப் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணும், நமக்கு நோய் நொடி பிணிகள் செல்லக்கூடிய நமக்கான அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த தகடில் என்ன எழுதியிருக்குமோ அனைத்தை விட நெகட்டிவேஷன் பண்ணி நமக்கு உடலில் வர்ம புள்ளிகள் சொல்லக்கூடிய அந்த வர்மங்களில் பாதிப்பு ஏற்பட்டு உஷ்ணத்தால் இந்த மாதிரி இதுகளில் நம்மளாக்கு பெருமதியில் நோய்களை கொண்டு வந்துடும். அதே மாதிரி இன்னைக்கு வசியங்கள்லாம் பார்க்குறோம். நிறையா பேர் நம்மள்கிட்ட நேரம் வர்றாங்க. வந்துட்டு நாங்கள் போட்டா வச்சு பண்ணோம், நாங்கள் ஒரு 10 20 மந்திரவாதி பார்த்தேன், 30 மந்திரவாதி பார்த்தேன், எனக்கு காரியமே ஆகலை அப்படின்னு கேட்டால் என்னங்க காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எல்லா பேருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை போட்டால் மட்டும் போதும், உங்களை நான் சரி பண்ணிடுறேன், வசியம் பிரிஞ்சவங்களை நான் சேர்த்துறேன், ஒன்று சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்படிலாம் சேர்க்க முடியுமான்னு பார்க்கும்பொழுது 100க்கு 100 முடியாத விஷயம். இப்போ வசியம்னு சொல்லும்பொழுது குளிகை முறைகளில் நம்ம செய்யலாம். குளியம்னா என்ன, ஒரு வசிய ஈடு மருந்து அவங்க உணவு முறையில் கொடுத்து, கணவன் மனைவி இருக்காங்க பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து அவங்க மேலே அந்த அன்பு மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணி ஒருத்தர் வசியம் பண்ண தேவை.
அதை விட்டு போட்டா வச்சு பண்ணுறது. போட்டா என்பது ஒரு பின்பத்தை வச்சு முழுக்க முழுக்க அடிக்க முடியாது. சித்தர்கள் சொல்லக்கூடிய அஷ்டகர்மமே வந்து வசியம், மோகனம், ஆக்கர்ஷணம், தம்பனம், வித்திவேசனம், மாரணம், வேதனம் சொல்லக்கூடிய இந்த 8 விதமான கர்மத்துக்குமே உடைமைகள் வச்சு தான் பண்ண முடியும். அதாவது ஒரு மனிதனுடைய முக்கருன்னு சொல்லக்கூடியது, ஆண்களாக இருந்தால் வலது கால் மண் முடி துணி, பெண்களாக இருந்தால் இடது கால் மண் முடி துணி, இது 3 எது ஒன்று வச்சுருந்தாலும் ஒரு அஷ்டகர்மத்தினால அவங்கள வந்து அதுக்குண்டான பாதிப்புக்கு உள்ளாக்க முடியுமே தவிர, மற்றபடி வெறும் போட்டா வச்சு ஒருத்தர் பின்பத்தை சரி பண்ண முடியுமானா முழுக்க முழுக்க நடக்காத விஷயம் அது. இதை அப்படி நினைத்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி போய் நீங்கள் ஏமாந்து இது பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம இன்னைக்கு வந்து சில தாந்திரிக முறைகளில், அதாவது சித்தர்கள் விளையாண்ட சித்துக்கள் நிறையா சித்துகளில் வந்து என்னன்னா இன்னைக்கு சூனியம் இருக்குது அப்படின்ட்டு பிரமிக்கக்கூடிய விஷயங்களில் நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. அதில் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சில விஷயங்களை மக்கள் நலனுக்காகவும், இது வந்து யாருக்கும் புண்படுத்துறதுக்காக கிடையாது, நேர்மையாக இருக்கணுன்றதுக்காக நேர்மையான மந்திரவாதிகள்கிட்ட தாராளமாக போங்க, தவறுகளில். இந்த மாதிரி சித்துக்களை பார்த்து நிறையா பணங்களை ஒவ்வொரு மனிதனும் கேட்டிருக்கோம். நிறையா பேர் 50 லட்சத்தை விட்டுருக்கேன், எனக்கு 20 லட்சம் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா வந்து வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் வருத்தப்படக்கூடியது. ஏன்னா ஒரு மாந்திரியம் என்பது ஒரு புனிதமான கலை. இது நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மைக்காகவே இந்த கலையை வந்து சித்தர்கள் வடிவித்த ஒரு 18 சித்தர்களுமே அந்த அஷ்டகர்மத்தில் பூந்து விளையாண்டு அவர்கள் ருசிச்சு சாப்பிட்டு அந்த அமிர்த கனியை நமக்கு விட்டுட்டு போனது எச்சம் தவிர, நம்மளாம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துப்போம். நிறைய பேர் நானே வந்து மந்திரம் கற்றுக்கிறீங்க, நானே வந்து எனக்கு தெய்வங்கள்லாம் வந்து மந்திரம் சொல்லுது, அதை சொல்லுது அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இது பூரா முழுக்க முழுக்க இருந்த அந்த ஓலைச்சுவடிகள் முறைகளில் எடுத்து வைத்து புக்குகளில் நிறையா விஷயங்கள் எடுத்து அவங்க அதை மூலியம்தான் பண்ணுறாங்களே தவிர, யாருமே சொந்தமாக மந்திரம் பீஜம் போட்டு பண்ணுற அளவுக்கு யாருக்கும் அந்த அளவுக்கு பெரிய மகான்கள் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆழ்வாட்டம் அந்த சித்தர்களுடைய வகுத்து வைத்த அந்த அறிவுத்தன்மையை நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொக்கிஷமாக இருக்குது. இது வந்து நாட்டு மக்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு கவசமாக இருந்து ஒரு நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்தணுன்றதுக்காக இந்த அஷ்டகர்மத்தை தொடுத்தது. இதில் வந்து கருமுறை வழிமுறைகள் இருக்குது, நல்ல முறைகள் மாந்திரியமும் இருக்குது. அதாவது கருமுறை என்பது சொல்லக்கூடியது கெட்ட வேலையில் செய்யும், நல்வழியில் போகக்கூடிய தெய்வத்தை நாடி போகும்பொழுது அது சரி பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு போகக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிறணும். அது மாதிரி இன்னைக்கு என்னடா நம்ம இந்த செய்வனையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில இடத்துல நிறையா பேர் வந்து நிறைய பணங்கள் எல்லாம் ஏமாந்துருக்காங்க சில சித்து வேலைகளை காட்டு. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இன்னைக்கு வந்து சித்துகள் நம்மளும் 2-3 விஷயங்கள் நம்ம பண்ணி இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறோம், இதனுடைய விழிப்புணர்வாக எப்படி செயல்படுறது, இதை எப்படி ஒரு மனிதனை வந்து பிரமிக்க மிரட்டி அவருடைய மனதை வந்து சீர்குலைத்து அந்த இதை எப்படி நம்ம வந்து ஆதாயப்படுத்தி ஆதாயப்படுத்தி இன்னைக்கு தொழில் முறைகள் பண்ணுறாங்கன்றதை நம்ம விழிப்புணர்வு காட்டுறோம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ தவிர வேற யாருக்கும் அறிவு சார்ந்தும் புத்தி சார்ந்தும் சிந்திக்கக்கூடிய விஷயம்தான் தவிர இது யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய வீடியோக்கள் கிடையாது. அதனால வந்து நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து இன்னைக்கு வந்து தாந்திரிய முறையை காட்டுறோம். ஐயா வணக்கம், எந்த ஊர்லேருந்து வரீங்க? சிவகங்கையிலேருந்து. சிவகங்கையிலேருந்து. என்ன விஷயமா ஐயா பார்க்க வந்திருக்கீங்க? உடம்பு சரியில்லாமல் ரொம்ப 5 வருஷ காலமாக இருக்கு. வீட்லேயும் உடம்பு சரியில்லை. சரி. பார்த்த இடத்துல பூராமே சூனியம் இருக்குன்னு இருக்காங்க. அதனால வந்திருக்கு உங்களை பார்க்க. அப்படியா? சூனியம் இருக்குன்னா அது வரைக்கும் யாரையும் பார்த்து சரி பண்ணியிருக்கீங்களா? பண்ண முடியல. என்ன பண்ணீங்க? பார்த்துருக்கீங்களா? பார்த்து எதுவும் தீர்வு கொடுக்கல? என்ன செய்யுது உங்களுக்கு? எப்படி உங்களுக்கு சூனியம் இருக்குன்னு சொல்றாங்க? எல்லாருமே வீட்டில் பிரச்சனையாவே இருக்கு. இந்த உடம்புக்கு சரியில்லாம போகுது, எல்லாமே முடக்கமா இருக்கு. அதை வச்சு சொன்னாங்க, ஆனால் தீர்வு காணல. ஆமா, அதனால உங்க சேனலை பார்த்து மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து தீர்வு காணறதுக்கு ஆரம்பிச்சு வந்திருக்கு. அப்படியா? சரி, நல்ல விஷயம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சூனிய ரீதியாக உங்களுக்கு தொழில் ரீதியான எல்லா பிரச்சனையும் இருக்கு, உடல் ரீதியான பிரச்சனைகளும் இருக்கு. அப்போ குடும்பத்தில் சந்தோஷங்கள் அமைதிகள் இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு இந்த சூனியம் இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து இப்போ பார்த்துருவோம். ஒரு முறையில் பார்ப்போம். இந்த முறையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதோடைய இதை காட்டும். சரியா? அதை வச்சுட்டு இருக்கா இல்லையான்றது நம்மளும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியாங்க ஐயா? இப்போ வந்து ஒரு காலி எந்திரம் போடுறோம். அதை வந்துட்டு இந்த சக்கரத்தில் வந்து உங்களுடைய குடும்பத்தாருடைய பேரை நம்ம எழுதுகிறோம். பேர் சொல்லு. செல்வம். அம்மா பேர்? பெரியவச்சி. சொல்லிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு சூனியம் இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? மூவி போடுறோம். இப்போ வந்து இவர் வந்து ஏவல் புள்ளி சூனியம் இருக்கான்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது வந்து வலது எல்லாம் நல்லா மூடிக்கோங்க, 2 கைட்டையும் மூடிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு உடம்புல வச்சு மந்திரம் சொல்கிறோம்.
சூடாது சாமி, போட்டுருங்க. என்ன பண்ணுது? சூடாகுது. என்னன்னு சொல்றது? கொதிக்குது அப்படியே. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஏவல் வந்து பண்ணியிருக்காங்க. சரி. இந்த ஏவலால் உங்களுக்கு வந்து எல்லாமே இழந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது உயிர்க்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு வர இருக்கக்கூடிய அலட்சியம் இருக்கு. அப்போ இந்த அந்த அளவுக்கு சூனியத்துடைய பாதிப்பு இருக்கு. இது வந்து அப்போ வந்து தொட முடியல. அப்போ வந்து இது பார்க்கும்பொழுது இதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? தகடு வைக்கல என்ன வச்சோம்? எழுதி இரும்பச்சம்பளம். என்ன இருக்கு? சாம்பலா இருக்கா? இது வந்து சுடுகாடு சாம்பல் உன்னுடைய ஏவலில் வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெமன் எப்படி எரிஞ்சிச்சு அப்படின்றது அந்த சூச்சமத்தை வெளியே சொல்கிறோம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய மக்கள் இந்த மாதிரி இதெல்லாம் போலியான விஷயங்கள்லாம் பார்த்து நிறைய பேர் ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு விழிப்புணர்வை தவிர இதனால் வேறு நம்ம யாரையும் நம்ம தாக்குறதோ அது கிடையாது. சரியா? இந்த விஷயங்கள் எப்படி பண்ணோம், இந்த தாந்திரிய முறையில் இந்த சித்து எப்படி பண்ணோம்ன்றதை நம்ம வந்து நேரடியாக உங்களுக்கு வந்து வெளிப்படையாக காட்டுறோம். இது வந்து ஒரு லெமன் பார்த்துக்கோங்க. லெமனை வந்து கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறையா பேர் சூனியம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு இந்த மாதிரி சித்துக்களில் நிறையா பேர் ஏமாறக்கூடிய விஷயமா இருக்குது. நம்மள்டே வர்றப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த மாதிரி ஏமாந்தவங்க நிறையா வராங்க. இப்போ லெமன் கட் பண்ணிட்டோம். இந்த லெமனை வந்து ஆல்ரெடி நம்ம விபூதிகளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ விபூதியே எடுத்து போடுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இப்போ விபூதிகளை வந்து நம்ம இந்த கெமிக்கல் போடுறோம். இது வந்து ஒயிட் பாஸ்பரஸ். இந்த பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் தெரியும் பாருங்கள், அது இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம வந்து வெளிப்படையாக வச்சு இது பண்ணிட்டோம். இதை வந்து உள்ளே வச்சு விபூதிகளை போய் மறைச்சி வச்சுட்டோம். விபூதிகளை மறைச்சி வச்சுட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், லெமனை கட்டுறேன். லெமனை கட் பண்ணிட்டு உங்களை வந்து ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி விபூதி எடுக்கிறேன். விபூதி எடுத்துகிட்டு அப்படி சாமியை கும்பிட்றோம். அப்படி கும்பிட்டு அப்படியே பேசிட்டு வச்சுக்கிட்டே இருக்குதுல இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பள்ளம் வச்சிடும். பள்ளம் வச்சுட்டு இந்த லெமனுக்குள்ள வந்து சாமியை கும்பிட்டு விபூதி போடுற மாதிரி சாமியை கும்பிட்டு விபூதியை வந்து போட்டுறோம். அப்படின்னு போட்டு அப்படி வந்து விபூதியை வந்து உள்ளே வச்சிடறோம். உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சூடத்தை பார்த்திங்கன்னா சூடம் போடுறோம். சூடத்தை பார்த்துட்டிங்கன்னா சூடத்தை போட்டு இப்போ வந்து ஒருத்தருக்கு மாதிரி இருக்குன்னா பார்த்திங்கன்னா அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். அப்படி அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல் ஆகப்பட்டது ஃபயர் ஆகிடும். ஃபயர் ஆகி சூடத்தில் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து இதாகிடும். இதுதான் அந்த ஏமாத்து வேலை. பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சூனியம் இருக்குது, இதனால் உங்களுக்கு அப்படியே உயிருக்கு பாதுகாப்பு பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சூனியம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நிறையா பேர் இந்த மாதிரி விஷயங்கள் தாந்திரியங்களை கையாளுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் வந்து பார்த்து தேவையில்லாமல் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக இந்த விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரிலாம் 6 மக்கள் வந்து ஏமாறாமல் நல்ல ஒரு மாந்திரிகள் பார்த்து நல்லபடியாக இருந்து உங்களுடைய பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இது சிறப்பாக இருக்கும். சில பேர் வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்கிறவங்க கூட எங்கள் மேலே கோவப்படலாம். இது வந்து கோவப்படுறதுக்காக விஷயம் இல்லை, விவேகத்துக்கான விஷயம். ஏன்னா மக்களை வந்து தேவையில்லாமல் ஏமாற்றாமல் நல்ல விஷயங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு உண்டான தீர்வுகளை கரெக்டாக பண்ணி கொடுத்து இது பண்ணிங்கன்னாவே அதுவே சிறந்த ஒரு இது. ஏன்னா சித்தர்கள் நிறையா விஷயங்கள் தாந்திரியங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்து வேலைகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி சித்துக்களை காட்டி ஒருத்தனுக்கு வந்து சூனியத்தை சரி பண்ண முடியுமானா முடியாது. அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒருத்தரை ஏமாற்ற முடியும் அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோ காணொலியாக இதை மக்களுக்கு ஒரு நன்மைக்காகவும் ஒரு சேவைக்காகவும் ஒரு விழிப்புணர்வுக்காகவும் இதை வந்து வெளியில் கொண்டு வரோம். மிகவும் நன்றி, வணக்கம். இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.